ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதத்தோட சிறப்புகளும் பூஜையின் பலன்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதம் அப்படி என்ன சிறப்பு, நம்ம ஏன் அம்மனை வழிபாடு செய்கிறோம், எப்படி வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ ஆடி மாதம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல், அம்மனை ஏன் இந்த மாதம் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்கிறோம், ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற மாதங்களை விட ஆடி மாதம் அம்மனுக்கு சக்தி ரொம்ப அதிகம். அதனால் இந்த மாதம் நம்ம அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி அம்மனை போய் நம்ம பூஜித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு தேவதையோட பேர் தான் ஆடி. ஒரு நாள் சிவபெருமான் கூட சண்டை போட்டுட்டு பார்வதி தேவி பிரிஞ்சு இருக்கும்போது தவம் புரிஞ்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த தேவகுல பெண் தான் ஆடி அப்படிங்கிறவங்க அவங்க பார்வதி தேவியாக மாறி சிவபெருமானோட பார்வை நமக்கு ஒரு டைமாவது நம்ம மேலே படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எண்ணத்தில் பார்வதி தேவியாக மாறி சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ கைலாசத்துக்கு போய் அதை கண்டுபிடிச்சிருவார் சிவபெருமான் ஸோ எம்பெருமான் பார்த்திங்கன்னா அவரோட சூலாயுதத்தால் அந்த ஆடிங்கிற பெண்ணை குத்திடுவார். ஸோ உடனே அவங்களோட உருவத்தை மாற்றிடுவாங்க. ஸோ ஒரு பாம்பு உருவமாக மாறிடுவாங்க. அப்போது நீங்கள் உங்களோட பார்வை என் மேலே ஒரு டைமாவது படணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடிங்கிற பெண் சொல்லுவாங்க. ஆனால் சிவபெருமான் நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பார்வதியோட தேவி உருவத்தில் வந்தது மிகப்பெரிய தப்பு, அதனால் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்டதுனால, தன்னோட தவறை உணர்ந்ததுனால சிவபெருமான் மன்னிச்சிருவார். இருந்தாலும் ஒரு கெட்டதுலேயே நல்லதுன்ற மாதிரி அவங்கள நீ இந்த பூலோகத்தில் போய் ரொம்ப கசப்புத்தன்மை வாய்ந்த ஒரு மரமாக தான் பறக்கணும், அதுவும் உன் பேரில் இருக்கிற ஆடி அப்படிங்கிற மாதிரியே நீ அதே மாதத்துலேயே தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வேப்ப மரமாக பிறந்துருவாங்க. ஆடி மாதத்துலேயே ஒரு வேப்ப மரமாக பிறந்து அவங்க அம்மனுக்கு பூஜையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தன்னோட சாபம் போகணும் அப்படின்றதுனால. ஆனால் கடவுள் பார்த்திங்கன்னா, நீ நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கவும் சிவபெருமான் இன்னொரு வரமும் கொடுப்பாரு. நீ இந்த மாதத்தில் வேப்ப மரமாக பறந்தாலும் கசப்புத்தன்மையாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நோயை போக்கக்கூடிய ஒரு இதுவாக தான், நீ மருந்தாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்கள நம்ம வேப்பிலையை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சாத்துறது, அதே மாதிரி நமக்கு மருந்தாகவும் பயன்படுற மாதிரி மாறிடுவாங்க. ஸோ இதனால தான் ஆடி அப்படிங்கிற மாதமே உருவாச்சு. ஸோ ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள்லாம் நல்லா பெருக்கெடுத்து ஓடும். விவசாய பூமி எல்லாமே நமக்கு நல்லா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம்தான் நமக்கு விவசாயத்தில் பயிரெல்லாம் பயிரிடுதல் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறதுனால அந்த இடத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம். சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆடி 18 அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆடி பெருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாமே இன்னும் பெருக்கெடுத்து ஓடணும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிரம்பி வழியணும், நீர்நிலைகள் மாதிரியே செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் தாலி அன்னைக்கெல்லாம் கயர் மாற்றுறாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே கரையோரமாக உட்காந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆடி மாதத்தில் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதம் அம்மன்களுக்குன்னு நம்ம ஒதுக்கியாச்சு. ஸோ அந்த சக்தி வாய்ந்த மாதமாக அம்மனுக்கு இருக்கும்போது நம்ம நல்ல மற்ற காரியங்கள் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களையும் பார்த்திங்கன்னா ஆடி சீரு அப்புறம் தலை ஆடின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதம் கணவன் மனைவி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா 10வது மாதமான சித்திரையில் தான் குழந்தை பிறக்கும். ஸோ அப்போ வெப்பம் தாங்க முடியாது குழந்தையினால் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதத்தில் ஒன்றா இருக்கக்கூடாது, வேறு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மனுக்காகவே இந்த மாதத்தை ஒதுக்கியாச்சு. மற்ற மாதங்களை விட ஆடி மாதம் ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து ஒவ்வொரு நல்ல விஷயம் வந்து தொடங்குறதுக்கு ஆரம்பிக்குது. ஃபெஸ்டிவல் எல்லாமே வர வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி மற்ற மாதத்தில் திதி நட்சத்திரம் எல்லாமே வந்து மாறி மாறி வரும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து எல்லாமே நல்லதே வருது. ஆடி பௌர்ணமி, ஆடி வந்து அமாவாசை, அதுக்கப்புறமா ஆடி தபசு, ஆடி பூரம், இந்த மாதிரி அம்மனுக்கு வந்துட்டு நல்ல நல்ல இதுவாக நாட்களாக வரும் பொழுது அம்மனுக்கு வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறோம். வேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை மஞ்சள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அம்மனை வந்து வழிபாடு செய்கிறோம். அதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பூர்ண பலன் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதம் ரொம்ப காத்தடி காலம் அப்படின்னா ரொம்ப வந்து நோய் வர வந்து ஆரம்பித்தது. ஸோ அதனால் இந்த வேப்பிலையெல்லாம் வாசலில் கட்டுறது, அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கிறது, சாணம் பிடிச்சி வைக்கிறது, மாக்கோலம் போடுறது, இந்த மாதிரி முன்னோர்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை நம்ம இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து வேப்பிலையெல்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நோய் நொடி வந்து அண்டாமல் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்து நோய் நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த காலில் அந்த மஞ்சள்லாம் நம்ம படும் பொழுது நோய் வந்து பெருசாக வீட்டுக்குள்ளே அண்டாது. அப்படிங்கிறதுனால தான் மஞ்சள் தண்ணியெலாம் தெளிக்க வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. அப்படின்றதுனால நம்ம இந்த மாதத்தில் வந்து இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வாசலில் வந்து வேப்பிலை தோரணம் கட்டுறது, மாயிலை தோரணம் கட்டுறது, சாணம் பிடிச்சி வைக்கிறது, அதுக்கப்புறமா மஞ்சளில் வந்து தண்ணி தெளித்து விடுறது, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, குலசாமின்னு சொல்லிட்டு சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணீர் வச்சுட்டு அதில் வந்து வேப்பலையும் மாயிலையும் வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம குலசாமியவும் அம்மனையும் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக வந்து வழிபாடு வந்து செய்கிறோம். ஆடி மாதம் ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும். ஆடி வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம அம்மனுக்கு வந்து நல்லா வழிபாடு செய்யணும். ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அம்மனோட அருள் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து பூர்ணமாக கிடைக்கும். அப்படின்னு செல்வ வளங்கள் எல்லாமே நல்லபடியாக பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் வந்து செய்யணும். அதுக்கப்புறமா பூஜைகள்லாம் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு வந்து போகணும். செவ்வாய்க்கிழமை ஆச்சு இல்லை இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் தான் தொழில் வியாபாரம் எல்லாம் முன்னேற்றம் அடைய வந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தான் அந்த ஆஃபர் இது துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆஃபர் போட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்துட்டு முன்னேற்றம் அடைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு முன்னேற்றம் அடைய வந்து ஆரம்பித்தது. ஸோ அதனால் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து தான் அந்த ஆஃபர் எல்லாம் வந்து போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் இந்த அம்மன் தான் வந்து காரணம். அம்மனுக்கு நம்ம புடவை வாங்குறது அப்புறம் சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து தேடி எடுக்க போகும்பொழுது அதோட மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தது. ஸோ அதனால் மக்கள் வந்து அதை தேடி போக ஆரம்பித்ததுனால ஆடைகள் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா வந்து ஆஃபர் போடுறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் வந்து அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம். அம்மனோட பலன் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும், அவங்களோட அருள் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கணும், நம்மளோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், வளம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக அம்மனை வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு விளக்காவது ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யுங்க. வேப்பிலையெல்லாம் தாராளமாக கிடைக்கும், மாயிலெல்லாம் கிடைக்கும், மார்க்கெட்லலாம் கிடைக்கும். எல்லாமே வாங்கி குலசாமி கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி கலச சொம்பு வச்சு குலசாமியை வந்து வழிபாடு செய்யுங்க. ஸோ குலசாமி வீட்டுக்குள்ளே வரலனாலும் இந்த மாதம் கட்டாயம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலச செம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாதெல்லாம் போட்டுட்டு பன்னீரெல்லாம் தெளித்து அதுக்கப்புறமா வேப்பிலையும் மாயலையும் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குலசாமி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும், அம்மனோட அருளும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் வளையல் மாலை வந்து மாசமாக இருக்கிறவங்க வந்து அம்மனுக்கு சாத்துங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.